ஒரு வயதான ஒரு தந்தை சொல்றாரு, வேதனையை பதிவு செஞ்சுக்கிறார். நான் என் சேர்ல வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனது பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வராங்க, என்னை தாண்டித்தான் போறாங்க. பேர பிள்ளைகள் வருது, என்னை தாண்டித்தான் போறாங்க. நேர உம்மாட்ட போறாங்க, உம்மாட்ட போறாங்க, பாப்மாட்ட போறாங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, தேவையை கேட்கிறாங்க, என்னை தாண்டி என்ன செய்யறாங்க, போறாங்க. ஒரு தந்தையாக அது பெரிய உணர்வுகள் பாதிக்காதான். ஆனா ஒரு இயலாத ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவர் 2-3 தடவை, 1 மாதம் 2 மாதம் பார்க்கிறோம். நான் இந்த வீட்டுல நான் ஒரு சுமை என்று ஒரு பெண்ணை விட ஆண் வேதனைப்படுவான். தான் சுமை என்று ஆகிற நேரத்துல தான் பொறுப்பாளன் தானே, அவன் நிர்வாகி தானே. இப்ப நான் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் இடத்து வரக்கூட வேதனைப்படுவான். அப்ப எனவே அவன் முழுமையாக உணர்ற வயது எதுன்னு சொன்னா, அவனால நிர்வாகம் செய்ய முடியாத வயது வார நேரத்தில், அவனால் அந்த பொறுப்புகளை சுமக்க முடியாத ஒரு வயது வார நேரத்துல அவன் முழுமையாக இந்த தனிமையையும் இந்த எம்டினஸையும் அவன் வெறுமையும் அவன் உணர ஆரம்பிப்பான். சோ ஆரம்ப கட்டமாக பிள்ளைகளுடைய கடமைகள்ல உண்டு. அதுவும் ஆண்மகனா இருந்தா அவன் சிறப்பாகவே புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தந்தை அப்படின்ற ஒரு பகுதியில். இதுல ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எதிர்மறை இணைப்பை வச்சுக்க. தந்தையை சிறப்பா புரிஞ்சு கொள்றதுக்கு பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கு வந்துருது. இது ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு. என்னன்னா ஒரு தந்தையுடைய சிரமத்தை, ஒரு தந்தையுடைய கஷ்டங்களை வேகமாக புரிஞ்சு கொள்வது பெரும்பாலும் பெண்கள் அவசரமாக உருவக்கூடிய நிலைமை இருக்கிறதால, மன உணர்ச்சிகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதால அவங்களுக்கு அவசரமா அது வந்துருது. அல்லாஹ் தஆலா அந்த ஆணுக்கு இவன் பொறுமைகளை சுமக்கணும், நிறைய கஷ்டங்களை சுமக்கணும் என்பதனால அதை அவனுக்கு லேட்டா வரும். தந்தையை புரிஞ்சு கொள்றதுல கொஞ்சம் லேட்டா மகன் வருவான். கொஞ்சம் தந்தையாக ஊட்டி, தந்தையாக கஷ்டப்படுத்தி ஒரு குர்ஆன் வசனங்களை வழங்கப்படுத்தி அதை ஊட்டி ஒரு அளவுல எடுத்தாலே தவிர, சின்ன பிள்ளை என்ன செஞ்சிடும் சொன்னா, அந்த நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், குடும்ப பொறுப்புணர்வு பொம்பளை பிள்ளைகளுக்கு அவசரமா வேகமா வரும். அதனால தந்தையுடைய வேகத்தை புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு நிறைய வந்துடும். இந்த அதாவது தாயுடைய வேதனைய மகனும் புரிஞ்சு கொள்வான், மகளும் புரிஞ்சு கொள்ள சரிசமமான அளவுல புரிஞ்சு கொள்ளும். ஆனா தந்தையுடைய ஒரு மகள் அவசரமாக புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு வரக்கூடிய அம்சத்தை பார்க்கிறோம். அதனால மகள் தந்தை ஈர்ப்பு மிக அதிகமாக இருக்கும். மகள் தந்தை ஈர்ப்பு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஆண்மகனாக தந்தை தவிர வேற யாரையும் பார்க்கிறேன். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகும் திருமணத்துக்கு முந்தையும் இறுதி காலம் வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்மகனா அவள் மீது ஒரு 100% அதாவது முழு கவனம் கொண்டு கணவனும் மேலாது யாரும் இயலாது தந்தை போல ஒரு இடத்துக்கு வர முடியாது. ஆனா தந்தையை விட சிறப்பான வாழ்க்கைய கணவன் கொடுக்கலாம். தந்தையை விட சிறப்பான வாழ்க்கை தந்தை. இதுலதான் பெண்களும் பிழை விடுறது. என்னது பாப்பா எனக்கு அதை செஞ்சுக்கிறார், இது செஞ்சுக்கிறான்னு சொல்றது. பாப்பாவை விட சிறப்பா அவன் செஞ்சிருப்பான், அந்த கணவன் செய்திருப்பான். என்ன அந்த பெண் மனசால நினைக்கலாம்டா, தந்தையிட பாசத்தை கணவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஆனா தந்தையை விட சிறப்பான லைஃப் என்ன செய்யலாம், தரலாம், செலவழிக்கலாம், பொறுப்புகள் அவனை எங்கேயோ வசதியா வைக்கலாம், தந்தை காட்டாத இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லலாம். அது உண்மை, அது நடக்கும். ஆனா தந்தையுடைய பாசத்தை நம்ம பிள்ளை எடுத்து பாருங்க, அது காட்ட முடியாது. இதெல்லாம் இந்த உணர்வு ரீதியான வலைப்பின்னர்கள்.